மத்திய அரசினுடைய நிதி பற்றாக்குறை எப்படி இருக்கு? யூசுவலா அரசு வந்து ஒரு ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் குடுப்பாங்க, அவங்களுடைய நிதி பற்றாக்குறைய. அந்த நிதி பற்றாக்குறைய அவங்க வந்து 9 மாசத்திலயோ, 10 மாசத்திலயோ எட்டிருவாங்க. ஃபர்ஸ்ட்டு 6 மந்த்ஸ்லயே இந்த பற்றாக்குறையில பெரும் பகுதிய அரசு ஏற்கனவே செலவு பண்ணிடும். ஆனா, இப்போ வந்திருக்கிற தரவு என்ன சொல்லுதுன்னா, இந்த அரையாண்டு முடிந்த பிறகு மத்திய அரசினுடைய நிதி பற்றாக்குறையில வெறும் 39 விழுக்காடு தான் ரீச் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு வகையில வருவாய் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ டாக்ஸ் ரெவென்யூஸ், டிவிடெண்ட்ஸ், மத்த வருவாய் சார்ந்த வாய்ப்புகள், எஸ்டிடி மாதிரி இதெல்லாம் அதிகரிச்சதுனால, கவர்மெண்ட் தன்னுடைய செலவுகள குறைக்காம இருந்தா கூட, வரவு அதிகரிச்சதுனால, தன்னுடைய பற்றாக்குறைய இப்போ நல்ல கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. வரக்கூடிய 6 மாதங்கள்ல இதே கண்ட்ரோல் இருக்க போகுதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.